வெளியூர்ல போய் காட்டுன காட்டுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் காட்டு இந்த காட்டு தான். ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜிம்பாப்வே 3 பேத்துக்கும் மும்முனை போட்டி நடக்குது. அப்ப இருந்த ஆஸ்திரேலியன் டீம யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு உலக அளவுல பேசிக்கிறாங்க. 2003ல நம்மள வேர்ல்டு கப்ல வேற கப்பைஸ் அடிச்சுட்டானுங்க. நம்ம வெறியில இருக்கோம். தானே தலைவன் சௌரவ் கங்குலியும், சச்சினும் ஓப்பனிங் இறங்குறாங்க. ஆஸ்திரேலியாக்காரன் எவனோ என்னமோ ஸ்லெட்ஜிங் பண்ணிட்டானாட்டுருக்கு. சௌரவ் கங்குலிக்கு மண்ட பிரஷர் ஆயிருச்சு. தலைவன் ஆஃப்ல போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டான். பிராட் வில்லியம்ஸ் என்ன பண்ணான், கங்குலியோட வீக்னஸ தெரிஞ்சு வச்சுட்டு அல்லையிலேயே போட்டான். நம்ம ஆளும் அவுட் ஆகி போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் லக்ஷ்மன் இறங்குறாப்ல. லக்ஷ்மணும் டெண்டுல்கரும் தரமான தாறுமாறான பார்ட்னர்ஷிப்ப போட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து சச்சினுக்கு பின்னங்காலு இழுத்துக்கிச்சு. இதனால தலைவனால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போயிருச்சு. 50ய போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆளும் அவுட் ஆயிட்டாப்ல. இப்ப கிரீஸ்ல இருக்கிறது லக்ஷ்மணும், டிராவிடும். அன்னைக்கு எந்த கொம்பன் வந்திருந்தாலும் லக்ஷ்மணன் ஒண்ணும் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா தலைவன் அந்த மாரி ஃபார்ம்ல இருந்தான். யாரு போட்டாலும் அடி, எப்படி போட்டாலும் அடி. அதுவும் பிரெட்லி எல்லாம் பார்த்தா நீ சிக்குனா செத்தேன்னு சொல்லி போடுற பால்லாம் வெளுக்குறாங்க. 80 ரன்னுக்கு மேல குடுத்து போட்டாப்ல. அது வரைக்கும் பிரெட்லிய புடிச்சு எந்த டீம் இந்த காட்டு காட்டுனதெல்லாம் கிடையாது. டிராவிட் 70 ரன்னுக்கு மேல அடிச்சு போட்டாப்ல. 299 பால் முடிஞ்சது. இந்தியாவோட ஸ்கோர் 299, லக்ஷ்மனோட ஸ்கோர் 99. கடைசி பால்ல 4 காட்டி இந்தியாவ 300க்கு மேல அடிக்க வச்சு லக்ஷ்மணும் 100 போட்டாப்ல. இது வந்து ஆஸ்திரேலியாக்கு எகெயின்ஸ்டா ஒரு தரமான ஸ்கோர். இதுல என்ன பிரச்சனைனா 350 அடிச்சாலும் அடிக்கிறதுக்கு ஸ்குவாட் வச்சிருக்கானுங்க. ஓப்பனிங்ல இறங்குறது கில்கிறிஸ்டும், ஹெய்டனும். மேத்யூ ஹெய்டன் வழக்கம் போல காட்டடி. தலைவன் பாதி கிரவுண்ட்ல இறங்கி வந்து வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிட்டான். கில்கிறிஸ்டும் அடிச்சிட்டு இருந்தாப்ல. ஆனா இர்ஃபான் பட்டான் கட்டங்கட்டி காலி பண்றாப்ல கில்கிறிஸ்ட. அதுக்கப்புறம் பாண்டிங் இறங்குறாப்ல. பாண்டிங்க க்ளோஸ் பண்றாப்ல. அண்ணன் லட்சுமிபதி பாலாஜி ரணகொடூரமான பாலு. டேமியன் மார்டினி க்ளோஸ் பண்றாப்ல. மேட்ச் நம்ம ஜெயிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. மேத்யூ ஹெய்டன் இதுக்கு மேல விட்டா சரிப்பட்டு வராதுன்னு மறுபடியும் மாட்டடி. அந்த சைடு இருந்த சைமன்ஸை தூக்கிட்டோம். 33 ஓவருக்கு 200 ரன் அடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 100 ரன் தான் தேவை. அப்போன்னு பார்த்து இர்ஃபான் பட்டானை மறுபடியும் அட்டாக்ல இறக்குறோம். மேத்யூ ஹெய்டனை தூக்குறோம். மைக்கேல் கிளார்க் இருக்காப்ல இன்னும். நம்ம ஆளு அப்படி இப்படி அடிச்சு ட்ரை பண்ணாப்ல. அப்படி இப்படி நாய் போய் 9 விக்கெட் போயிடுச்சு. கடைசி ஓவர்ல ராகுல் டிராவிட்ட பால் போகுது. கீப்பருக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, க்ளவுஸை கழட்டி வீசிட்டு பாலை எப்படியாவது கேட்ச் பண்ணி அப்படியே தூக்கி அடிச்சிடலாம் ஓடினானுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. ராகுல் டிராவிட் சும்மா போட்டிருந்த க்ளவுஸோட அப்படியே பால் எடுத்து ஒரு உருட்டுறாப்ல. நேராக போய் ஸ்டெம்பில் படுது. ஆஸ்திரேலியா ஆல் அவுட்.